என்னைக்கு நீங்க வெறும் வயிற்றோட படுத்து நல்லா தூங்குறீங்களோ அது அப்பதான் கல்லீரல் நல்லா பலமாகி உங்களையே கண்ணாடி போடுறோம். கண்ணு தெரியாம போறது காரணம் நம்ம ஃபுல்லா ஃபுட்டா இறக்கிக்கிட்டே இருக்கணும். கண்ணுக்கும் கல்லீரலுக்கு சம்மந்தம் இருக்கு, மூக்குக்கும் நுரையீரலுக்கு சம்மந்தம் இருக்கு, ஒவ்வொரு நாக்குக்கும் இருதயத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. அப்போ வெடியுறுப்புக்கும் உள்ளுறுப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இரவு நேர உணவு யாருமே தமிழன் சாப்பிட மாட்டான். அதான் எந்த தமிழனுக்கும் தொப்ப கிடையாது. இரவு நேர உணவு கல்லீரல் ஓய்வுங்குவாங்க, ஆகாய சக்திங்குவாங்க. அந்த ஆகாய சக்தி உடம்புல ரீச் ஆகணும். அப்படின்னா நம்ம ஓய்வு கொடுக்கணும் குடலுக்கு. இப்ப ஏன்னா நைட் சாப்பிட்டு தூங்குறோம் இல்லைங்களா, அது பேர் தூக்கமே கிடையாது, அது பேர் மயக்கம். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுங்குவாங்க. அப்ப ஏதாவது மயங்கரமே ஒழிய தூங்குறது கிடையாது. அடிகின்ற காலம் 53. நீ எப்படி சாப்பிட்டாலும் சத்தா மாத்திக்கிறது 28 வயசு. முடிகின்ற காலம் 33 என்பதாங்க. அதாவது 33 வயசு முடியுதான் உங்க உடம்பு சரி ரைட் ஓகேன்னு சத்தா மாத்திங்க, அதுக்கப்புறம் மாத்தாது. அதே நீ அதே உனக்கு கண்டிப்பா கழிகின்ற காலம் 62 என்ப அப்படின்னாங்க. 62 வயசு நீங்க அப்படியே விட்டு அதே சாப்பிட்டாலும் சத்து போயிட்டே தான் இருக்கும், சத்து நிக்காது. தெளிகின்ற ஞானம், தெளிவான ஞானம் யார் கிடைக்கதோ 50 90 100 வயசு வழி வாழலாம். ஆனா அவ்வளவு வயசு தான் வாழலாம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மேலையும் வாழலாம். இந்த சராசரி மனுஷன் ஆயுள் வேலை எவ்வளவு நினைக்கிறேன் இன்னைக்கு காலத்துல ஒரு 65 இருந்து 70 75 80 அப்படி கிடையாது. மனிதனோட ஆயுள் பலம் 300 வருஷம். டாக்குமெண்ட் நேச்சுரோபதியில போனீங்கன்னா ஒருத்தர் வயசுக்கு வர்றது 20 மாசம். 20 மாசத்தை நீங்க பெருக்கி போட்டீங்கன்னா அதுதான் அவனோட ஆயுள் பலம். நாம குடிச்சில்லைன்னா நாம வெட்டைய மருந்து மாத்திரை இது எல்லாமே டீ காப்பிலாம் சாப்பிட உடம்பு சுத்தம் ஆகி நரம்பு தளர்ச்சி வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா 60 வயசுக்கு மேல 40 வயசுக்கு மேலே படிக்கட்டு ஏற முடியாது, இறங்க முடியாது, பயப்படுறாங்க. காரணம் எலும்பு நரம்பு தேய்மானம் ஆகுது. அப்ப எலும்பு நரம்பு தேய்மானத்துக்காக முதல்ல இந்த டீ காப்பி. அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டு என்ன சாப்பிட்டாங்கன்னா சுக்கு காப்பி, ஆவாரம் பூட்டி, செம்பருத்தி பூட்டி, இது மாதிரி மூலிகை வச்சுதான் எல்லாமே டீ குடிச்சோம். டீ குடிக்கிறதெல்லாம் நம்ம பழக்கத்துல இல்ல இருந்துச்சு. எப்படின்னா விருந்தோம்பல் ஒண்ணு இருந்துச்சு, அது டோட்டலிங்க எல்லாமே. காலையில இந்த டீ காப்பி எல்லாத்துக்கும் நாளில் நீராகாரம் தான் சாப்பிட்டு இருந்தாங்க. அப்போ உடம்பு குளிர்ச்சியா வச்சிருந்தாங்க. அப்ப ஒரு போகம் தான் விளைஞ்சது, இப்ப 3 போகம் விளையுது. அப்படியே கொஞ்சம் எல்லாம் மாத்தி பண்ணிட்டு கொடுத்தாங்க. இப்ப நம்ம சித்த மருத்துவத்துல முன்னெல்லாம் போன வைத்தியத்துல ஏப்பா 3 மாசம் சாப்பிடாதப்பா 6 மாசம் சாப்பிடாதப்பா சரிங்க சாமி அப்படின்னுவாங்க. இன்னைக்கு அப்படி